அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். முன்பெல்லாம் அம்மாவும் பாட்டியும் சமைத்த உணவு மிகவும் ருசியாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ஆனால் இன்றைய குழந்தைகளுக்கு சத்தான சுவையான உணவு என்ன என்பதே தெரியவில்லை. காரணம், பீட்சாவும் பர்கரும் அவர்களின் பிரதான உணவாகிவிட்டது. நாமும் நஞ்சில்லா காய்களை கொடுக்க தவறிவிட்டோம். இன்றைய காலகட்டத்தில் கல்வி வளர்ச்சி, நவீன வசதிகள் இருக்கின்றன. ஆனால் ஆரோக்கியம் போன இடம்தான் தெரியவில்லை. யாரிடம் பேசினாலும் நீரிழிவு நோய், ஆஸ்துமா, இரத்த சோகை, உடல் பருமன், இதய வலி, மூட்டு வலி என சொல்கிறார்கள். நம் பயணம் எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது? இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய உணவு பழக்க வழக்கம்தான். நாம் பயன்படுத்தும் அனைத்து காய்கறிகளும், பழங்களும், கீரைகளும் ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி வளர்க்கப்பட்டு கிடைத்தவை. நாமும் நம் குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளை கொடுப்பதாக நினைத்து கொள்கிறோம். ஆனால் இவையெல்லாம் எப்படி விளைவிக்கப்படுகின்றன என்பதை கொஞ்சம் சிந்தித்திருக்கிறோமா? நம்மில் எத்தனை பேருக்கு இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வு இருக்கிறது? ரசாயன உரங்களை பயன்படுத்தாமலும் காய்கறிகளை விளைவிக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? இயற்கை பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தி விளைச்சலை பெற முடியும் என்று தெரியுமா? நாமெல்லாம் விளம்பரம் என்ற மாயில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்டது என்று விளம்பரம் செய்தால் உடனே நாம் எல்லோரும் அதிக விலையை கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறோம். ரசாயனத்தில் குளிப்பாட்டி பச்சை பசேல் என்று சூப்பர் மார்க்கெட்டில் வைத்திருக்கும் காய்கறிகளையும் பழங்களையும் வாங்க முற்படும் நாம், நேரடியாக விவசாயிகள் விற்பனை செய்யும் காய்கறிகளை வாங்குவதில்லை. வாடிய பழங்களையும் சொத்தை விழுந்த காய்கறிகளையும் பார்த்தால் ஏனோ நம் மனதில் ஒரு இளக்காரம். ஆனால் புழுக்கள் உள்ள கத்திரிக்காய் ரசாயன மருந்துகள் தெளிக்கப்படாதது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? இதற்கெல்லாம் தீர்வுதான் என்ன? பெண்கள் மனது வைத்தால் உலகையே ஆள முடியும் போது இதுவும் சாத்தியமே. வீட்டில் இருக்கும் பெண்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் மொட்டை மாடியை விவசாய நிலமாக மாற்ற முன்வந்தால் இளைய சமுதாயத்தை நோய் நொடியின்றி வாழ வழி செய்ய முடியும். வீட்டுக்கு ஒருவர் மாடியிலோ வீட்டில் இருக்கும் தரை தோட்டத்திலோ இயற்கை முறையில் விவசாயம் செய்ய முன்வர வேண்டும். மாடித்தோட்டம் அமைக்க அதிக செலவு ஆகும் என்று எண்ணுகிறார்கள். கிரீன் ஹவுஸ் போட்டால்தான் தாவரங்கள் நன்றாக வளரும் என்று நினைக்கிறார்கள். அத்தனையும் சூழ்ச்சி. வர்த்தக ரீதியாக நம்மை ஏமாற்றுகிறார்கள். போதிய வெயிலும் தாவரங்களுக்கு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செலவே இல்லாமல் மாடித்தோட்டம் அமைக்க முடியும். வீட்டில் அரிசி வாங்கும் கோணிப்பை, உடைந்த குடம், அண்டா, குண்டா என்று பழுதடைந்த பொருள்களை எடுத்துக்கொண்டு அதில் துளையிட்டு அருகாமையில் கிடைக்கும் தோட்டத்து மண்ணுடன் காய்கறி கழிவுகள், சாம்பல், ஆட்டு சாணம், மாட்டு சாணம் இட்டு கலந்து பயிரிடத் தொடங்கினால் நம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் நமக்கு கிடைத்துவிடும். நஞ்சில்லா ஆரோக்கியமான சுவையான காய்கறிகள் நமக்கு கிடைக்கும். விதைகளுக்கு என்ன செய்வது என்று யோசிக்கிறீர்களா? நம் அடுப்பங்கரையில்தான் விதை களஞ்சியம். நம் அடுப்பங்கரை அஞ்சரை பெட்டியில் இருந்து முதலில் தொடங்குவோம். கடுகை விதைத்தால் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கடுகு கீரை கிடைத்துவிடும். வெந்தயத்தை ஊற வைத்து விதைத்தால் 10 நாட்களில் நீரிழிவை கட்டுப்படுத்தும் வெந்தயக்கீரை நம் கையில். மல்லியை இரண்டாக உடைத்து
விதைத்தால் மணக்க மணக்க சாம்பாரில் போட மல்லித்தலை கிடைத்துவிடும். மிளகாய் வற்றலை காய வைக்கும்போது மீந்து போன விதைகளை மண்ணில் போட்டால் காரசாரமான மிளகாய் கிடைத்துவிடும். மொச்சை, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, பட்டாணி, முழு உளுந்து என விதைத்து பாருங்கள். இப்படி காய்கறிகளை அறுவடை செய்து மகிழலாம். மேலும் வேலி ஓரங்களில் படர்ந்து இருக்கும் பிரண்டையை ஓடித்து வந்து வீட்டில் நட்டு வையுங்கள். 10 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்து மூட்டுவலி, முதுகுவலி பிரச்சனையின்றி வாழலாம். பார்க்கும் இடமெல்லாம் படர்ந்து கிடக்கும் கண்டங்கத்திரிக்கு நம் தோட்டத்தில் ஒரு இடம் கொடுத்து பாருங்கள். சுவாச கோளாறு, ஆஸ்துமா என அனைத்தும் பறந்துவிடும். செடிகளை வளர்த்தால் பூச்சிகள் வருமே என்று கவலைப்படுகிறீர்களா? நம் முன்னோர்கள் எந்த ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தினார்கள்? வேப்பங்கொட்டை, வேப்ப இலை, நொச்சி இலை, புங்கன் இலை, பப்பாளி இலை, பிரண்டை, கற்றாழை ஆகிய 2 அல்லது 3 இலைகளை இடித்து கோமியத்தில் ஊற வைத்து தெளித்தால் பூச்சிகள் எல்லாம் போய்விடும். இயற்கை விவசாயத்தில் நாம் பூச்சிகளை கொல்வது கிடையாது, பூச்சிகளை விரட்டி விடுகிறோம். இதனால் ஒன்றை சார்ந்து வாழும் உணவு சங்கிலி முறையும் ஆரோக்கியமானதாக நடைபெறும். இன்றே வீட்டு மாடியை இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்துவோம். ஆரோக்கியமாக நஞ்சில்லாத காய்கறிகளை விளைவித்து வருங்கால சந்ததியை நோயில்லா ஆரோக்கிய வாழ்வுக்கு வழிநடத்துவோம். நம்மில் இருந்து ஒரு மாற்றம் உருவாகட்டுமே. நன்றி, வணக்கம்.